பணமா மானமிக்க உன் இனமா? ஏமாற்றமா மாற்றமா? இந்த கட்சிகள் எல்லாம் எண்ணின மக்களை எப்படியாவது ஆள வேண்டும் என்று துடிக்கிறது. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் மற்ற மொழிவழி தேசிய இனங்களைப் போல உரிமை பெற்று எண்ணினமும் பெருமையோடு வாழ வேண்டும் என்று துடிக்கிறோம். ரெண்டுக்குமான கோட்பாட்டு வேறுபாடு. கற்றறிந்த பெருமக்களே, எண்ணிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, இதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எப்படியாவது பசப்பு இனிப்பு வார்த்தைகளை சொல்லி சொல்லி 1000 500 மிக்சி கிரைண்டர் ஆடு மாடு இலவசம், அண்டா குண்டா இலவசம், முக்கத்தி தோடு தொங்கட்டான் இலவசம், எப்படியோ என் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நாங்கள் எப்படியாவது இதிலிருந்து மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். இதான் இந்த கட்சிகளுக்கும் எங்களுக்கும் இருக்க வேறுபாடு. அதனால்தான் எவரோடும் கூட்டில்லை. எங்கள் கோட்பாட்டின் உறுதியை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். என்னரும் பெற்றோர்களே, என் உயிர் தமிழ் மீது, எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய் மீது, அறிவிப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ் மீது, என் உயிருக்கு மேலாக நேசிக்கிற எங்கள் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். எங்கள் கோட்பாடு இதுதான். எங்கள் கொள்கைக்கு குறுக்கே எங்களை பெற்ற தாய் தந்தையரை வந்தாலும் எதிரி எதிரிதான். என் உடலோடு ஒட்டி பிறந்தவனாக இருந்தாலும் என் கோட்பாட்டிற்கு எதிராக வந்தால் வெட்டி வீசுவோம். இதான் எங்கள் தத்துவ நிலைப்பாடு. ஆட்கள் சின்ன ஆட்கள், சீரியஸாக வேலை செய்வோம். எங்கள் அண்ணன் பழனி பாபா சொன்னது போல, 4 வீட்டில் எச்சிச்சோருக்கு நாக்க தொங்க போட்டு நக்கி தின்று சாவதை விட ஒரு நொடியேனும் சிங்கமாக இருந்து கட்சித்து விட்டு செத்து போ. நாங்கள் போரிடுவது, நாங்கள் கத்துவது, நாங்கள் தெரு தெருவாக கதறி வருவது எங்கள் வாழ்க்கைக்கு அல்ல. எங்களுக்கும் பின்னாடி வழி வழியே வருகிற எண்ணரும் தம்பி தங்கைகள், வருங்கால தலைமுறை பிள்ளைகள் எங்கள் நிலையில் நிற்கக்கூடாது என்பதற்காக. எங்கள் முன்னவர்களின் மீது எங்களுக்கு குறை இருக்கிறது, விமர்சனம் இருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் செய்த பிழை இந்தியன். அதனால் என்ன ஆனது உனக்கு சீமான்? தேவிகுளம், பீர்மேடு உள்ளிட்ட தாலுகாக்களை கொண்ட இடுக்கி மாவட்டம் கேரளாவுக்கு சொந்தமானது. காவிரி உற்பத்தியாகிற குடகு, அங்கு வாழ்ந்த மக்கள் தமிழ்நாட்டோடு இருக்கிறோம் என்று போராடினார்கள் எல்லை பிரிப்பிலே. இல்லை இல்லை, நீங்க கர்நாடகாவோட போ என்று எமது முண்டவர்கள் சொன்னது தவறு. என் அருமை பெரும்பாட்டன் அருள்மொழி சோழன், அவன் மகன் அரசேந்திரன் உலகில் பல நாடுகளை வென்று 3வது பெரிய வல்லரசை நிறுவினார்கள். ஆனால் அங்கெல்லாம் இந்த கொடியை ஏற்றினார்களே ஒழிய எங்களை குடியேற்றவில்லை. மற்ற மன்னர்கள் இங்கே படையெடுத்து வந்தார்கள், கொடியும் ஏற்றினார்கள், அவர்கள் மக்களை குடியும் ஏற்றினார்கள். வரலாற்றில் என் முன்னவர்கள் செய்த பெரும் பிழை. பேரன்பிலும் பெருந்தன்மையிலும் என் இன மக்கள் பிழை செய்தார்கள் எங்கள் முன்னவர்கள். அந்த தவறை இன்னும் ஒரு முறை செய்து வருங்கால தலைமுறை எங்களை புதைத்து இடம் தேடி காரி உமிழ்வது போல வைத்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பிள்ளைகள் தன்னலமற்று இந்த களத்திலே போராடி கொண்டிருக்கிறோம். எங்கள் அதிகாரம் எம் மக்களுக்கானது. அண்ணல் அம்பேத்கர் கற்பித்திருக்கிறார், அதிகாரம் மிக வலிமையானது என்ற முழக்கத்தை முன்வைத்தார். கீழே நான் அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்ற முழக்கத்தை சேர்த்து அதிகாரம் மிக மிக வலிமையானது என்ற முழக்கத்தை முன்வைத்தார். நான் அது என் மக்களுக்கானது, அதிகாரம் மிக வலிமையானது, அந்த அதிகாரம் என் மக்களுக்கானது என்கிற முழக்கத்தை பின்னே தொடர்ந்து மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவு. கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, அதுவே உங்கள் பிள்ளைகள் எங்களின் கனவு. 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையெண்ணுகிற இழிநிலையில் இல்லாது மான தமிழ் மக்களை தன்மானத்தோடு தலைநிமிர்ந்து வாழ வைக்க வேண்டும் என்கிற கனவு. ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்கட்டுவேன், அரிசிமாவில் கோலம் போட்டவன்
அரைப்படி அரிசிக்கு அல்லாடி நிற்கிறான். பொங்கலுக்கு கையேந்துகிறான். 1 கிலோ அரிசி, 1/2 கிலோ வெல்லம், 1 முழ கரும்பு. தன்மானமிக்க தமிழன் 1 முழ கயிறில் தூக்கிலே தொங்கலாம். கேவலம் கேவலம். ஆண்டுதோறும் உழைத்து அவனுடைய தேசிய பண்டிகை பொங்கல், ஒரே ஒரு பண்டிகை. அதுக்கு கூட அவன் சொந்தமாக அரிசி பருப்பு வாங்கி பொங்கல் வச்சு கொண்டாட முடியாத ஏழ்மை வறுமையில் இருக்கிறான் என்றால் இதை வளர்ச்சி என்று கட்டமைப்பவரிடத்தில் என்ன சொல்வது? இது வளர்ச்சி என்று இருக்கிறது இல்லையா என் உடன் பிறந்தார்களே? நீங்கள் பட்டினி கிடந்து செத்து போனால் உங்களை கட்டையில் எரிக்காமல் கரண்டில் எரிப்பது வளர்ச்சி. அதான் இவர்கள் கட்டமைக்கிற டெவலப். பிச்சைக்காரன் ஸ்வீப் மிஷின் வைத்து பிச்சை எடுக்கிறதை வளர்ச்சி என்று கட்டமைக்கிறார்கள். நாங்கள் பிச்சைக்காரர்களே இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்குவதை வளர்ச்சி என்கிறோம். அதானே பசி என்ற சொல்லே இல்லாது ஒழிக்க வேண்டும் என் தேசத்தில். இந்த நாட்டில் பிறந்ததை தவிர இந்த மக்கள் ஒரு பிழையும் செய்யலையே. என்ன வளம் இல்லை. ஒரு நாட்டில் பனி, ஒரு நாட்டில் மழை, ஒரு நாட்டில் அதிக வெயில், ஒரு நாடு பாலைவனம், இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் எல்லா பருவநிலைகளும் சீராக இருக்கிற ஒரு நிலப்பரப்பு இந்திய துணைக்கண்டம் தான். என்னரும் தம்பி தங்கைகளே, இந்த நாட்டில் வெங்காயத்தை கூட விளைய வைத்து தர முடியவில்லை. இந்த வெங்காயத்திற்கு ஒரு பாலைவன நாடு எகிப்திலே போய் இறக்குமதி செய்து, பாலைவன நாட்டிலிருந்து வெங்காயத்தை இவ்வளவு பெரிய நாடு எப்படி இருக்கு? அம்மாட்ட கேட்குறாங்க, நிதியமைச்சர்கிட்ட நிர்மலா சீதாராமன்ட்ட, வெங்காய விலை ஏறி போச்சேன்னு. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் சாப்பிட்றது இல்லைன்ட்டாங்க. எப்படி? எவ்வளோ பொறுப்பான பதில். நான் கேட்டேன், மாட்டுக்கறி கூட தாம்மா நீங்கள் சாப்பிட்றதில்ல, அதை பற்றி அம்மா கவலைப்படுறீங்க? அது தேவையில்லையே அவங்களுக்கு. நீங்கள் சாப்பிட்றத பற்றி கவலைப்படுறது இல்லை, மக்களுக்கு சாப்பிட்றது பொருள் கிடைக்கலையேங்கிறது கவலைப்படணும். அவன் தான் தலைவன். எனக்கு பிடிக்கும் பிடிக்காது இல்லை. இப்போ எங்கள் தலைவருக்கு இறை நம்பிக்கை இல்லை, ஆனால் மக்களின் வழிபாட்டில் அவர் தலையிடலை. எனக்கு இறை நம்பிக்கை இல்லை. ஆனால் இப்போ ஒரு தேசிய விடுதலையை முன்னெடுக்கிற போது 3 சுவத்தில் வீடு கட்ட முடியாது, 4வது சுவரும் கட்சி தான் கட்டணும். அந்த 4வது சுவர் என் பண்பாடு வழிபாடு சேர்த்து மீட்டெடுக்க வேண்டிய தேசிய உரிமைக்கு நிற்கிற இடத்தில் அதையும் சேர்த்து மீட்டெடுக்க வேண்டிய உரிமையும் கடமையும் பொறுப்பும் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கு. அதனால் எது என் இறை? என் இறை முருகன், தமிழ் பெருங்கடவுள் முருகன். என் இறை சிவன், என் இறை மாயோன். இறைவன், என் இறைவன் பேசிய மொழியை நீ அழிக்க பார்க்கிறாய். மணி நெற்றி உமிழ் சங்கன் தலல்புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். சிவபெருமானே தந்த தமிழ். நல்லா கவனிச்சுக்க நீ. அவன் பேசிய தமிழ். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ என்று செயலெழுதி இறையனார் என்று கையெழுத்திருக்கு. படிச்சு பாரு, சிறப்பு தமிழ் படிச்சவனுக்கு தெரியும். அது யார்? அவன்தான் சிவன். அவன்தான் சிவன். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதன்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இறையடி நிழலே என்று அப்பரடிகளார் பாடியது அவனைத்தான். 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், 18 சித்தர்கள், 12 திருமறைகள், தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் எல்லாம் எங்கள் இறைகளுக்காக தமிழிலே பாடப்பட்டது. அந்த தமிழை அழிக்க நீ நினைக்கிற. இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டித்தாத்த தமிழ் சங்கத்தில் வளர்த்த தமிழ். அந்த தமிழை ஒழிச்சிட்டு இந்தி படி ஒற்றை மொழி. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழியின் மகன் நான். 500 ஆண்டுகளே தொடாத மொழி இந்தி. உங்கள் மொழி, உங்கள் தாய் அழகானவள், அன்பானவள், அறிவானவள். அதை சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு, சொல்லுங்கள். ஆனால் என் தாய் அசிங்கமானவள், இழிவானவள் என்று எவனும் உலகத்தில் சொல்லக்கூடாது. கொண்டே வருவள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என் தம்பி தங்கைகளே,
விட்டுறக்கூடாது. இது கடைசி போர், கடைசி போர். இந்திய கட்சிகள் தமிழ்நாட்டிற்கு எதற்கு, இல்லது ஆந்திராவுக்கு எதற்கு, இல்லது கேரளாவுக்கு எதற்கு, கர்நாடகாவுக்கு எதற்கு? அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள், என்னிலும் இளைய தமிழ் தலைமுறை தம்பிகள் சிந்திக்கணும், தங்கைகள் சிந்திக்கணும். காங்கிரஸ் இந்திய கட்சியா இல்லையா? இந்திய கட்சியா இல்லையா? சொல்லு, இந்திய கட்சியா இல்லையா? இந்திய கட்சி. பாரதிய ஜனதா இந்திய கட்சி. அதன் முழக்கம் என்ன? பாரத மாதாக்கு ஜெய். காவிரி நதிநீரில் உன் நிலைப்பாடு என்ன? உன் நிலைப்பாடு என்ன? அங்க கர்நாடக மாதாக்கு ஜெய. இதை ஏன்? நாங்கள் பாரத மாதாவின் குழந்தைகளா இல்லையா? கேள்விக்கு பதில் இருக்கா? 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 இந்திய கட்சிகள் நல்லா கவனிக்கணும். இந்தியனுக்கும் திராவிடனுக்கு இருக்கிற இந்த ரெண்டு திருட்டு பயல்களையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அண்ணனை விட்டா உனக்கு சொல்லித்தர உலகத்தினிமே ஒருத்தன் பிறந்து வந்தாலாம். இந்த பார் நல்லா கவனிக்க. இந்திய கட்சி எது? பாரதிய ஜனதா. இந்திய கட்சி எது? இந்த காங்கிரஸ். கர்நாடகா அங்க வரும்போது காவிரி நதிநீர் என்றால் கன்னடர் நலனையே பேசும். அது கர்நாடக மாநில கட்சியாக மாறிக்கிறோம். பாரதிய ஜனதா கர்நாடக மாநில கட்சியாக மாறிக்கொள்ளும். அங்கே ஏது இந்தியா, அங்கே ஏது இறையாண்மை, அங்கே ஏது தேசிய ஒருமைப்பாடு? பதில் இருக்கா? யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? தம்பி அண்ணாமலைகிட்ட இருக்கா? இல்ல ஐயா மோடிட்டு இருக்கா? யார்கிட்ட இருக்கு? நாட்டின் பிரதமர், இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் டிஎம்கே ரெண்டு ஒன்றும் போதிக்கல, தண்ணி விடுன்னு தகராறு ஒன்றும் பண்ணிக்கல. ஆனால் என்ன நடந்தது? என்ன நடந்தது? ஐயா என்ன சொல்றாங்க? இந்தியா கூட்டணிக்குள்ள ரெண்டு இருக்கிற கட்சி ரெண்டும் காவிரி நதிக்காக அடிச்சுக்கிறதுன்றார். தெருவில் நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி பேசிக்கிறார். அந்த தண்ணீரை உரிய நதிநீர் பங்கீடை தலையிட்டு பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற இந்த நாட்டின் முதல்வர் அமைச்சர் ஒரு பொறுப்பற்ற பேச்சு. ரெண்டு கட்சி அடிச்சுக்கிறதுன்னு மகிழ்ச்சியா இருக்காரு. அவரே சொல்ற, நாங்க நர்மதா நதியிலிருந்து எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாருக்கும் பிரிச்சுக்கிறோம் தண்ணி அப்படின்னு. அதே மாதிரி தலையிட்டு எங்களுக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் யாருக்கு இருக்கு? பிரதமருக்கு. அதில் தலையிட்டு எனக்கு தண்ணீரை பெற்றுத்தராது பொறுப்பற்று விலகி நிற்கும் பிரதமருக்கு எதற்காக என் ஓட்டு? ஒரு சொட்டு தண்ணி வாங்கித்தர துப்பு இல்லாத வக்கு இல்லாத உங்களுக்கு தமிழன் வாக்கு எதுக்கு என்கிற கேள்வியை மான தமிழச்சி மார்ல பால் குடிச்ச ஒவ்வொரு மகனும் சிந்திக்கணும். சும்மா மானங்கட்டு போய் தெரியாத. ஒரு எறும்பை நீ தொற்றுவியாடா, ஒரு சித்தெரும்பை தொற்றுவியாடா, அது சத்துக்கு கடிக்கும்டா. அப்படின்னா இவ்வளவு பெரிய வீர பரம்பரையில் வந்த நீ இப்படித்தானா? ஜல்லிக்கட்டு கால ராஜேஷன் ஜல்லிக்கட்டு மாடு பிடிக்கிறவன் நினைச்ச அவன. மாடு என் பரம்பரை, என் சொத்தடா, மாடு என் செல்வம். ஜல்லிக்கட்டு எதுக்கு விடுறோம்? கிடா சண்டை எதுக்கு? சேவ சண்டை எதுக்கு? சேவ சண்டை எதற்கு? செத்து தோத்து போன கோழியை கரியாக்குவோம், சேவலை ஜெயிச்ச சேவலை இனப்பெருக்கத்துக்கு வச்சுக்கிடுவோம். தோத்த கிடாய கரியாக்கும், ஜெயிச்ச கிடாய இனப்பெருக்கத்துக்கு வச்சுக்கிடுவோம். ஜல்லிக்கட்டில் பிடிபடாத காலை எதுவோ அதான் இனப்பெருக்கத்துக்கு வச்சுக்கிடுவோம். ஆட்லையும் கோழிலையும் மாட்லையும் வீரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்திய பரம்பரையடா தமிழன் பரம்பரை. விலங்குகள்ல பறவைகள்லயே வீரத்தை கடத்திய நாங்கள் மான தமிழ் மக்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் ரத்தத்திலே வீரத்தை கடத்தாம விடுவோமா என்ன? அம்மா பூச்சாண்டி ஆடிட்டு இந்தியா அது எந்த பக்கம் இருக்கு? இந்திய கடலுக்குள் நான் செத்து விழுகும் போது எங்கே போனாய்? எங்கே போனாய்? எங்க போன? என்னை கொன்று குவிச்ச சிங்களனுக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்தது யார்? போர்க்கப்பல் பரிசு கொடுத்தது யார்? அதற்கு காசு கொடுத்தது நான். என் காசுல என் இனத்தை கொல்ல நீ ஆயுதம் கொடுத்த, பணம் கொடுத்த. வட்டி இல்லாத கடன் 80,000 கோடி எண்ணி கொடுத்தது காங்கிரசின் கை. எதிர்த்து பேசாமல் வேடிக்கை பார்த்தது பாரதிய ஜனதா. கூட நின்ன துரோகத்தை, பச்சை துரோகத்தை, பைந்தமிழினம் சாவதை பார்த்து கொண்ட துரோகி கருணாநிதி, திமுக.
எதிர்த்து போராடி போரை நிறுத்த வேண்டிய இடத்தில் இருந்து அமைதியாக போர் என்றால் பொதுமக்கள் சாவது இயல்புதானே என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் அம்மையார் ஜெயலலிதா. எப்படி இருக்கு? கோவப்படாம இருக்கணும் அப்படின்னா ஒன்று எப்படி பேசுமா? அருமை தமிழ் மக்களே, இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா தங்கச்சியில் ஒரு 1000 பேரை கற்பழித்து கொண்டிருக்காங்க. நம்ம பிஞ்சு குழந்தைகள் மேலே குண்டுகளை போட்டு கொண்டிருக்காங்க. இப்படி பேசவாடா? எங்கள் ஊரில் என்ன, என்னப்பா வெத்தவங்கையில் செத்தவங்கையில் வெத்தலா கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்க? இப்படிலாம் நாங்கள் பேசிடக்கூடாது. எங்கால் எப்படி? எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு. சிங்களோடும் திங்களோடும் செல்லும் பரித தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய், முழங்கு சங்கே முழங்குன்ட்டான். இந்த பேசு முழங்கு இந்த கதையில முழங்குடா அப்படின்ட்டான். சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறான். அதை போய் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குன்னு ஒரு வய உட்காந்துருக்க மேடம் எல்லாம் போயிடும், தூங்கி கொட்டாய் விடும். தண்ணீர் ஊற்றி எழுப்பி எந்திரிக்கலைன்னு தான் என் பாட்டை வெந்நீர் ஊற்றி எழுப்பி பார்க்குறான். நானும் தான் 13 வருஷமாக கத்தி கத்தி பார்க்குறேன். டாக்டர்ஸ் 2 பேரும் 2 வண்டியில் ஏறிக்கிட்டு பேசாத சத்தமாக பேசாத சத்தமாக பேசாத அப்படின்னு. கொடுமை. எப்படிப்பட்ட ஆழ்வாரு? இந்த இந்திய கட்சி அந்தந்த மாநிலம் என்கிற வரும்போது மாநில நலனை பேசுது. ஆனால் இந்த திராவிட கட்சி இந்திய நலனை பேசும். வேடிக்கை பத்தியா? அங்கிருந்து மோடிங்க வந்து மகாகவி பாரதி அவர் பேசுகிறாரு. பேசுகிறாரு. திருக்குறள் திருக்குறள் பேசுறாரு, எல்லாம் பேசுறாரு. தமிழ் உலக மொழிகளிலே மூத்தது, தமிழ் இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் அறியலாம்னு அவர் நாம பேசுறாரு. சில அவர் பேசிக்காரு. ஏன்னா இங்கே ஓட்டு வாங்கணும். எல்லாம் கவனிச்சுக்கிட்டியா? நல்லா கவனி. இங்கே தம்பி அண்ணாமலை என் மண் என் மக்கள். யார் அரசியல்? ஏன் அரசியல் தான். என் மண் என் மக்கள்னு வச்சு கர்நாடகாவில் அவர் நடந்தார்னா அது இந்திய அரசியல். பீகாரில் நடந்து குஜராத்தில் நடந்தால் இந்திய அரசியல். அது ஏன் நாடு தமிழ்நாட்டில் என் மண் என் மக்கள் நடந்தா அதுதான் தமிழ் தேச அரசியல். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி, தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம். அதான் எனக்கு தான் பேசுற. அப்படி அதுதான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம்னா என்ன? இதுதான். ஹலோ ப்ளீஸ், இதுதான். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் இதுதான். திஸ் இஸ் தமிழ் நேசன். இவ்வளவுதான். இதான் திஸ் இஸ் தமிழ் நேஷனலிசம். வேற ஒன்றும் கிடையாது. போட்டு குழப்பிக்காத. அது இவங்க பாருங்க, அவர் இங்க வந்து தமிழ்ல வந்து தமிழ்நாட்டை வந்து தமிழ்ல பேசிக்கிட்டு தமிழ்ல இது பண்றாரு. தமிழ்நாட்டை எப்படியா பிடிக்கணும்ட்டு எங்கால இங்க இருந்து அங்க போய் நின்றுட்டு இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன் வாங்க. ஏய் திராவிட மாடலின் தலைவர் இந்தியாவை காப்பாற்ற போயிட்டார். அவங்க அந்தந்த மாநிலத்தில் நின்றுகிட்டே பாருங்க. இந்திய கட்சி மாநில நலன் பேசும், மாநில கட்சி இந்தியாவின் நலனை பேசும். இதாண்டா ஆரியன் திராவிடன் ரெண்டும் ஒண்ணு. ஒரு நாள் கட்டி பிடிச்சு கை குலுக்கி சங்கமிப்பார்கள் பார் என்று எங்க தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் சொன்னதை நீ நினைவுபடுத்தி பாடுறா. அவர் சொன்னார். அவர் இல்ல பேர வந்தேன் என்ன சொன்ன? நாங்கள் இந்தியரும் இல்லை, திராவிடரும் இல்லை, தேவரும் இல்லை, தேவேந்திரரும் இல்லை, நாடாரும் இல்லை, கோணாரும் இல்லை, செட்டியாரும் இல்லை, வன்னியரும் இல்லை, கவுண்டரும் இல்லை, உடையாரும் இல்லை, பிள்ளையும். என்னதாண்டா பண்ணீங்க? நாங்கள் தமிழர்கள் 2 பேரும் சேர்ந்தான். இப்ப நானே இந்துன்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க, எக்ஸ்ட்ரானரி. நானே திராவிடன் வச்சுக்க, சூப்பர். இன்னொரு நாய் கூட சேர்ந்துருச்சு. தான் நடக்கணும். நானே சாதி கட்சி வச்சேன்னு வச்சுக்க, ஒன்றும் கிடையாது. நீ யோசிச்சு பாரு. சாதி கட்சி வச்சவன் சாதிச்சதை மட்டும் சொல்லு. இந்த சாதியிலே இல்லாதவன்ட்ட 4-3 சீட்டுக்கு முட்டிக்கால் போட்டாதான் மிச்சம். சொல்லு, நீ சொல்லு. அவனா எதிர்த்து பேசு. தனிச்சு ஏன் நிக்கிற? தனிச்சு நிக்கிறதுனால 40 இடத்துல நிக்கிறேன்.
40 இடத்துல தமிழ்நாட்டில் நிற்கிற ஒரு கட்சியை சொல்லு, எந்திரிச்சு சொல்ல வேணாது. ஒரு கட்சி வலிமையானவன் யார்? நான் தான். அது சும்மா அம்மா நிற்கிறாங்க மம்தா இந்தியாவில். அதுக்கப்புறம் கெஜ்ரிவால் போட்டிட்டாரு, தனிச்சு நின்று ஜெயிச்சாரு. எவனுக்கும் வீரம் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. போட்டியிட சொல்லு பார்ப்போம். ஏன் நிற்கிறா சீமான்? எங்கள் முன்னவர்கள் வந்தவர்கள் எல்லாம் சில பகுதி கட்சி தொகுதி கட்சிகளான் என்று தோற்று போனார்கள். மாப்போசி, என் கட்சியின் தோற்றுனர் ஆதித்தனார், கியாபி விஸ்வநாதம், அண்ணல் தங்கோ, திருவிக்கா, மறைமலடிகள் போன்ற மாபெரும் எதிர் சோமசுந்தர பாரதி ஒரு எண்ணற்ற மக்கள் வந்தான் தமிழ் தேசிய அரசியல். ஏன் பேர மாதிரி நிக்க முடியல, நிக்கல, அதனால போயிட்டான். அப்ப வரலாறு எனக்கு படிப்பிக்குது. எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸோட வாட இந்த நாட்டில் தலைவர் இருக்காரு, இல்லை எங்க அண்ணன் திருமாவளவனை தாண்டியா? 2 பேரும் செய்த தவறு என்ன? இந்த திராவிடங்க கிட்ட போய் நின்னது, 4-3 சீட்டுக்கு நின்னது. தோத்தா என்ன தோத்துட்டு போறோம், தோத்தா என்ன தோத்துட்டு போறோம், தோத்தா என்ன தோத்துட்டு போறோம். தோல்வி என்பது தோல்வி அல்ல, வெற்றியின் தாய் என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். வெற்றி என்பது தோல்வியின் குழந்தைதான் என்பதை கற்றறிந்த பெருமக்கள், இளைய பிள்ளை தத்துவங்களை படியுங்கள். இதுதான் ஆக சிறந்த தத்துவம். தோல்வி சொல்கிறது என்னை தொட்டுவிட்டு சென்றவன் தோற்றதாக வரலாற்றில் செய்தில்லைங்குது. வெற்றி எப்போதும் உன்னை சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி எப்போதும் சிந்தித்து வெல்ல வைக்கும். எளிதில் வென்றவனின் இதயம் பூவை விட மெல்லிதாக இருக்கும். தோற்று 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 போய் வென்றவனின் இதயம் இரும்பை விட கடினமாக இருக்குங்கிறான். இப்ப எனக்கு வெற்றி வந்தா அப்படி இருக்கும், நான் எவ்வளவு கடினப்பட்டு இவளை தொடுத்தேன் பாரு. பார்த்தவன ஃபர்ஸ்ட் சைட்டுங்கிற லவ் ஃபர்ஸ்ட் சைட்னு பார்த்தவன ஒரு பொண்ணு உனைகள் அந்த பொண்ணோட அருமை தெரியாது. ஆனால் ஒரு 5-6 வருஷம் பின்னாடி இப்படி சுத்த விட்டு அலைய விட்டு அப்படியே இது பண்ணி அவளுக்கு செருப்படி வாங்கி விளக்கு மாத்தடி வாங்கி காரி மூஞ்சில துப்பி அதுக்கப்புறம் ஐ லவ் யூ நான் வச்சுக்க, அந்த காதலின் ஆழம் டெப்த் இருக்குல்ல, அதான்டா டீப் லவ். என் தம்பி சிரிக்கிறான், அண்ணன் என்னடா லவ் எல்லாம் பேசுன்னு. இவங்க மேலர்கள் அவ்வளவுதான்டா இந்த கத்திக்கிட்டு இருக்கே. ஐயோ என்ன பத்தாம், ஐயோ என்ன பத்தாம்மா, ஐயோ நேரம் வேற ஓடுது. ஐயப்பா எதுவும் ஓட மாட்டேங்குது, நேரம் தான் ஓடுது. அதனால அறிவிச்சிறந்த பெருமக்கள் இந்த 2 கட்சியுமே நீங்க நல்லா கவனிங்க. ஐயா ஸ்டாலின் இந்தியாவை காப்பாற்ற வாருங்கள், உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படிங்கிறார். அவர் சொல்றாரு பாருங்க, விவசாயிகளை தீவிரவாதிகள் போல நடத்துகிறார் மோடி. ஐயா இவர் சிப்காடுக்கு எதிராக திருவண்ணாமலையில் விவசாயிகள் போராடிட்டாங்க. விவசாயிகள் மேல 7 பேர் மேல குண்டாஸ் போட்ட மேதை சொல்றாரு, அவரு தீவிரவாதி போல நடத்துறாரு. அதை சொல்வதற்கு இந்த நிலத்தில் தகுதி உள்ள ஒருவன் நான் தான் இருக்க, நீங்க சொல்லாதீங்க. 7 பேர் மேல குண்டாஸ் போட்டு உள்ள வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் தீ குளிச்சு புனிதர் வருவாங்க. அப்படியே செய்த தீ குளிச்ச மாதிரி நான் நல்லவன். அதாவது இவங்கள மாதிரி பொய் புரட்டு கரைங்க உலக வரலாற்றில் கிடையாது. ஒரு நேரத்துக்கு ஒன்று பேசுவாங்க, இதை நான் பேசும்போது சிரிப்பாங்க. நீங்க ஏதாவது பேசுங்களேன், நான் இதை செஞ்சிருவேன்னு 6 மாசம் விட்டு அவங்களே யோசிச்ச மாதிரி சொல்லுவாங்க. சொந்தமா மூளையும் இல்லை, சிந்திக்கிற திறனும் இல்லை, சொன்னாலும் கேட்கறதும் இல்லை. அப்புறம் புதுசா அவர்களே ஒரு சிந்தனை சிற்பி போல நாங்களே சிந்திச்சது போல சொல்லுவாங்க. இப்போ ஒரு கேள்வி, புதிய கல்விக் கொள்கையை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? ஐயா ஸ்டாலின் கேளுங்க. எதிர்க்கிறோம். அப்ப பிரைம் மினிஸ்டர் PM ஸ்ரீ பள்ளின்னு ஒன்று வருதுல்ல, அது எந்த திட்டத்தில் இருக்கு? அதை ஏற்கிறீங்க? பதில் கேட்டு சொல்லு.
நாளைக்கு இங்கே திமுக சார்பாக ஓட்டு கேட்டு வந்தா யாராவது ஆதரவு வந்தா கேட்கணும். இந்த ஸ்ரீ பள்ளி இருக்குல்ல, பிரைம் மினிஸ்டருடைய ஸ்ரீ பள்ளி திட்டம், அதை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? ஏற்கிறீங்க. இது புதிய கல்விக்குள்ள பழைய கல்விக்குள்ளில் இருக்கா? புதிய கல்விக்குள்ள இருக்குது. இதையே ஏற்கிறிய? இப்போ எப்படி இருக்கிறீங்க? தாயை எதிர்க்கிறீங்க, சேயை ஏற்கிறீர்களா? இந்த சிறிப்பள்ளி பிரைம் மினிஸ்டருடைய சிறிப்பள்ளியில கிறிஸ்தவர் இஸ்லாமியர் ஆசிரியராக முடியுமா? கேள்வி இருக்கா? கேள்விக்கு பதில் இருக்கா? உங்களுக்கு இருக்கா? பிறகு புதிய கல்விக் கொள்கை என்பது நம் பிள்ளைகளுக்கு நாம் எழுதி வைக்கிற மரண சாசனம். பெரும் பெரும் கல்வியாளர்கள், பேரறிஞர்கள், தம்பி 12ஆம் முடிச்சு நீட்டு தேர்வு எழுதும் போதே தோல்வியை தாங்கிக்கிற மனமுதிர்ச்சி இல்லாமல் நம்ம பிள்ளைய தற்கொலை பண்ணி செத்து போகுது. 12ஆம் தேர்வில் தோல்வி விட்டாலே முதிர்ச்சி இல்லை, 16 வயசுல செத்து போகுது. ஆனா 5 வயசுல நீ பொது தேர்வு எழுத சொல்ற. 5 வயசுல 5ஆம் வகுப்புல பொது தேர்வு எழுத சொல்ற. 8 வயதில் தான் கல்வியில் முதலிடத்தில் இருக்க தென்கொரியா 1ஆம் வகுப்பு சேர்க்குது. கல்வியில உலகத்திலே முதலிடத்தில் நம்பர் 1 இடத்தில் பிளேஸ்ல இருக்கிற தென்கொரியா தன் மாணவ பிள்ளைகளை 8 வயதில் தான் 1ஆம் வகுப்பு சேர்க்குது. எப்படின்னா, உடை அவனுக்கே போட்டுக்க தெரியணும், சாப்பாடு அவனுக்கே எடுத்து சாப்பிட தெரியணும், அவனுக்கே கழிவறை போய் வரணும், எல்லாம் அந்த தெரியுற அந்த இடத்துல தான் அவனை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணுங்குது. அது வரைக்கும் பிளே ஸ்கூல் தான். ஆனால் இங்கே கற்ப பையில் இருக்கும்போதே எல்கேஜி யூகேஜிக்கு சீட் வாங்கி வச்சிருக்கான். இந்த 8 வயதில் என் பிள்ளை நீ பொது தேர்வு பப்ளிக் எக்ஸாம் எழுத சொல்ற. அந்த நேரத்தில் தோத்து போயிட்டான்னு வச்சுக்கிறேங்க, என் மகள் என் மகன், அந்த பிஞ்சு மனதை அப்படி நொறுங்கி விழுந்துடும். சமூகத்தை எதிர்கொள்ள முடியாது, சக நண்பர்களை பார்க்க முடியாது. ஐயோ நம்ம தோத்துட்டோமோன்னு கல்வி மேலே வெறுப்பு வந்து விடும். இது எப்படி மாத்துவாய் சீமான்? மாத்துவேன். பசுஞ்சோலை பள்ளிகள், நோ எல்கேஜி யூகேஜி, கிழிச்சு தூரப்படுப்பு. அப்படி போ. அரும்பு மொட்டு மலர் 3 வகுப்பு. என் பிள்ளைகளை யாரும் படிக்க சொல்லக்கூடாது. என் பிள்ளைகளை பெற்றோரும் ஆசிரியரும் படிக்கணும். 3 வயது முடிஞ்சா 6 வயசுல 1ஆம் வகுப்பு சேர்ப்பேன். 3 வயசுல எடுப்பேன், 6 வயசுல 1ஆம் வகுப்பு சேர்ப்பேன். கேட்பேன் சான்றிதழ், பெற்றோர்கிட்டையும் கேட்பேன், ஆசிரியர்கிட்டையும் கேட்பேன். யாரு தமிழ் அமுது, இவளுக்கு என்ன பிடிக்குது, என் பொண்ணுக்கு என் செல்லத்துக்கு என்ன பிடிக்குது, பாட்டு பாடுறதுல ரொம்ப விருப்பமாக இருக்கா. அப்படியா? பாட்டு படிக்கிறதா, பாட்டு கற்றுக்கிறதா கல்வி அவளுக்கு. மற்றது அறிவியல், புவியியல், ஆங்கிலம், வரலாறு அதெல்லாம் துணை பாடம். இந்த எல்லா பாடத்திலையும் ஃபெயில் ஆயிட்டாலும் அவள் ப்ரொமோட்டட் பாஸ். ஆனால் அவள் முதன்மை பாடம் எடுத்திருக்காருல பாட்டு கற்றுக்கிறது, அதில் தோற்றக்கூடாது. கல்வி என்பது சுகம், சுமை அல்ல. நல்லா விளங்குதா? அதை நான் சொல்கிறது இப்போ உனக்கு புரியாது. நான் செஞ்சு காட்டும்போது சர்தான் அண்ணன் சொன்னதும் நீ ஒன்று ரொம்ப விளாம்போடி யோசிக்காத. உனக்காக நான் ரொம்ப யோசிச்சு மண்டையில் பாதி முடி கொட்டி போச்சு. இப்போ நீ என்ன செய்ய, எனக்கு ஒரு ஓட்டை போட்டு நிம்மதியாக வீட்டில் போய் படுத்துக்க, நாட்டை என்கிட்ட கொடு, மீதியை நான் பார்த்துக்கிறேன். நீ அண்ணன் காவிரியில் தண்ணி வரணும், குண்டார இணைக்கணும்னு, அதை இணைக்கணும்னு, அண்ணா அப்படி ஆயிடுச்சுனே இப்படி ஆயிடுச்சுனே, உன்னை விட தான் நான் அதிகமாக பாதிக்கப்பட்டு நிற்கிறேன், பார்த்துக்கிட்டு இருக்கேனே. எனக்கு என்ன புதுசாக நீ மனு போடுறது, மனு கொடுக்கறது, அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். இந்த கட்சிகளை அடையாளம் கண்டுக, எல்லா பயிலையும் ஏமாற்றுக்காரன். அதில் இந்த இந்திய கட்சிகள் நமக்கு முதல் பரம்பரை எதிரி. காங்கிரஸ் நம்ம இனத்தை கொன்ற பகைவன், வரலாற்று பகைவன். பாரதிய ஜனதா மனித குலத்தின் பகைவன். இந்த 2 பேரும் நமக்கு பொது எதிரி தான். இவன் கொன்னா நம்ம இனத்தவன் கூட நின்று வேடிக்கை பார்த்தான். இந்த திமுக கூட நின்று துரோகத்தை செஞ்சான். உங்க எல்லார்ட்டையும் கேட்கிறேன், மான தமிழ் மக்களே, என் தம்பி பாலச்சந்திரன் இன் ராணுவ கஸ்டடி என்ற செய்தி, சிங்கள ராணுவ கஸ்டடி, இந்த செய்தி தமிழ்நாட்டு உளவுத்துறைக்கு, தமிழ்நாட்டு அரசுக்கு, இந்திய உளவுத்துறைக்கு, இந்திய நாட்டின் பெரும் தலைவர்கள், குறிப்பாக சகோதரர் ராகுல் காந்தி, அந்த குடும்பத்தில் இருக்க பிரியங்கா காந்தி, இங்கே தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர் ஐயா கருணாநிதி, இவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரே கேள்வி, பொது மேடையில் தானே கேட்கிறேன். இதே மாதிரி பொது மேடையில் நல்ல ஆண்மக்கள் பதில் சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? ராஜீவ் காந்தி குடும்பத்திலே, பிரபாகரன் குடும்பத்திலே ஒருவர் கூட உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னவன் எவன்? சொன்னீங்களா இல்லையா?
அந்த பச்சிலம் பாலகனை வெறுமேலோடு தொலைதூரத்தை வெறிச்சு பார்த்து கொண்டிருந்தவன் எதை என் இத்தனை லட்சக்கணக்கான சித்தப்பாக்களே, பெரியப்பாக்களே, என் அண்ணன்களே, தம்பிகளே, என் பெரியம்மா சின்னமாக்களே, நான் நிற்கதியா நிற்பதை பாருங்கள். உங்கள் இனத்தின் உரிமைக்காக விடுதலைக்காக போராடிய வீர மறவனின் மகன், இளைய மகன் தனித்து நிற்பதை பாருங்கள். அந்த பிஞ்சு நெஞ்சிலே 5 குண்டை பாய்த்தியவன் எவன்? அதை பற்றி இந்த நிலத்தில் பேச ஒரு நாக்கு இருந்துச்சாடா? உனக்கு ஒரு நாதி இருந்ததா? இருந்ததா சொல். இருந்ததா? சிரியால அயலான்கிற ஒரு பையன் கடல்ல செத்து கரை ஒதுங்கினவன எல்லாரும் கொந்தளிச்சலடா. மல்லாக்க செத்து 5 குண்டு வாங்கி செத்திருந்த என் தம்பி பாலச்சந்திரனுக்கு ஒருத்தங்கூட ஒரு பச்சதாப்பள்ளேடா. யோக்கிய பயிலடா. இவர்கள் நம் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதையை அணிவித்தவர்கள் பாவிகள். இவர்களை பழிக்கு பழி வாங்காமல் மான தமிழ் மகன் எவனும் தூங்கக்கூடாதுடா. நீ எதிரியை போய் எங்கடா தேடிட்டு இருக்க? நீ தங்கச்சி இசைப்பிரியாவை வன்புணர்வு செய்து கொலை செய்து போட்டான். இங்க இருந்த ஆட்சியாளர்கள் சொல்லும்போது ராணுவம்னா கற்பழிக்கத்தாயா செய்யும். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நமக்கு ஒரு காலம் வராமலா போகும்? அது வராது. நாம உருவாக்கும். நமக்கான காலத்தை நாம உருவாக்கும். நீ எதை பற்றியும் கவலைப்படாத. எதை பற்றியும் கவலைப்படாத. நீ என் தம்பி ராஜேஷுக்கு இந்த மைக் சின்னத்தில் ஒரு ஓட்டை போடு. நீ என் பேச்சை கேட்டு போற மட்டும் இல்லை, போய் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு தடவை சீமானுக்கு போடுவோம்டா. டேய், அவன் சின்னத்தை எடுத்துக்கிட்டு அவனை படாத பாடுபடுத்துறாங்க, என்னையை ரைட போடுறாங்க. அவனை அடக்கி ஒடுக்கி தமிழனுக்கென்று வருகிற குரலை நெருக்க நினைக்கிறான். தமிழ் தேசிய அரசியல் வளர்ந்து விடக்கூடாது, அது ஒளிஞ்சிடணும்னு நினைக்கிறான். அவனுக்கு இந்திய அரசியல் இருப்பது இங்கே திராவிடனுக்கு ஆபத்து இல்லை, திராவிடன் இருக்கிறதுல அவனுக்கு ஆபத்து இல்லை. ஏன்னா இங்கே அதிமுக திமுகவுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு. புதிதாக ஒருவன் வந்தால் 2 பேருக்கும் ஆபத்து என்று கருதி தமிழ் தேசியம் ஆபத்தானது, தமிழ் தேசியம் ஆபத்தானது கட்டமைக்கிறான். தமிழ் தேசியம் ஆபத்தானது என்றால் அருகிலே ஆந்திராவிலே தெலுங்கு தேசம் என்று 1/2 நூற்றாண்டுகளுக்கு மேலே கட்சி இருக்கே, அந்த கட்சியோட நீங்கள் எல்லாம் ஏன் கூட்டு வைத்தீர்கள்? தெலுங்கர்கள் தெலுங்கு தேசம் என்று வைத்தால் ஆபத்தில்லை, தமிழர்கள் நாங்கள் தமிழ் தேசம் பேசினால் ஆபத்தாயிருதா? எப்படி? நாடு என் நாடு, தேசம் என் தேசம். இங்கு வாழ்கிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, காட்டுவளம், கனிமவளம், நீர்வளம், நிலவளம், மலைவளம், கடல் வளம், மணல் வளம் எல்லாற்றையும் காப்பது, மக்களின் நலன் காப்பது. இதற்கு ஒரு அரசியல், அது தமிழ் தேச அரசியல். அவ்வளவுதான். இதுல என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? பயம். தடவி கொடுத்து விளையாடிட்டு இருந்தீல்ல, பச்சை மட்டையோட வச்சு வெளுத்து விட்டுங்கிற பயம். என் அன்பு தம்பி ஜல்லிக்கட்டு ராஜேஷ், வீரக்கலை மீட்பு கழகத்தின் தலைவன், தமிழர் பாரம்பரிய வீர கலைகளை செத்து போக விடாமல், வீழ்ந்து விடாமல் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று துடிக்கிற இளைஞன் என் தம்பி ராஜேஷ் அவர்கள். அவருக்கு நீங்கள் செலுத்துகிற வாக்கு என்பது தமிழர் மானம், வீரம், அறம் எல்லாவற்றையும் காக்கும். மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், தமிழ் மக்களின், தமிழ்நாட்டு மக்களின் நலன் காக்கும் என்பதை கவனத்தில் வைத்து உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் எளிய தலைமைக்கு, மக்களின் நன்மைக்கு மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி